அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் முடிஞ்சு பல நாட்கள் கழிச்சு முதல்வர் முடிவாயிருக்காங்க. ஒரு வழியா இந்த முதல்வர் யாருன்ற கேள்விக்கான பதில் கடைசியா கிடைச்சிருச்சு. இது எப்படிப்பா பாக்குற? இன்னும் பதில் கிடைக்கல கமல, என்ன பொறுத்தவரையிலையா? நீ என்னப்பா புதுசா ஒரு டெஸ்ட் போடுற? மறுபடியும் முதல்ல இருந்து ஆளுநர் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் பிரதான காரணம் என்னன்னா, விஜயோடைய அனுபவமின்மை. நம்ம முன்னெல்லாம் வேற வார்த்தை சொல்லுவோம். ஆமா, நம்ம இப்ப முதலமைச்சரா இருப்போம், போறாரு, ஆனா கொஞ்சம் கண்டிப்பா விமர்சிச்சுக்கலாம். அதனால அனுபவமின்மை தான் நம்ம சொல்ல முடியும். கூட இருக்கவங்களும் அவர் சரியா கைட் பண்ணலன்னு தோணுது. ஏன்னா அவர் 107 இடங்களை வென்ற பின்னாடி ஆளுநர்கிட்ட போய் உரிமைக்கு வரும்போது அவர் சில தவறுகள் செய்யறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணி, நான் தனிப்பெரும்பான்மையா நான் ஜெயிச்சிருக்கேன், நான் தான் முதல் இடத்துல இருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க, ஒரு முறை பெரும்பான்மை நிரூபிக்கன்னு கேட்காம, நான் ஒரு 34-35% வாங்கியிருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது மிச்சம் அப்ப 65%. அப்ப அப்படித்தானே ஆளுநர் கணக்கு பாப்பாரு. இன்னொன்னு, ஆளுநர் யாரால நியமிக்கப்படுறாரு, அவங்க சீக்கிரம் விட மாட்டாங்கலாம் தெரியும். சோ நீங்களே ஆளுநர் தரப்புக்கு ஒரு லூப் ஹோல உங்களை அறியாமையில எடுத்து கொடுக்குறீங்க. உடனே அவரு இந்த விநாயகர் படத்துல ஒரு இது வரும், இன்று போய் நாளை வா அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த 5 நாளா எப்படின்னா, தினமும் காலையில விஜய் ஆளுநர் பக்கம் போறதும், சாயந்தரம் ஆளுநர் வந்தது செல்லாது, இது கல்ல ஓட்டு, நாளைக்கு மறுபடியும் முதல்ல இருந்து வான்னு சொல்றதும், இதெல்லாம் செல்லாது, முதல்ல இருந்து ஆரம்பிங்கன்ற மாதிரி. ஆமா, அப்படிதான் இந்த 4 நாளும் போனது. அதுக்கு பிரதான காரணம் விஜயோடைய அந்த அனுபவமின்மையை தான் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் கூட பாத்தீங்கன்னா, இந்த காங்கிரஸ் உடைய 5 எம்எல்ஏ கூட்டிட்டு அதோட லெட்டர் வாங்கிட்டு எங்களுக்கு 112 இருக்கு அப்படின்னு போய் மறுபடியும் ஒரு கடிதம் கொடுக்குறாரு. சோ நீங்க கூட்டணி கட்சிகளை சேர்த்துறன்னு முடிவு பண்ணிட்டா, எல்லாத்துக்கிட்டையும் பேசி 118 பெரும்பான்மையோட கொண்டு போய் விஜய் ஒப்படைச்சிருந்தாருன்னா சோ அன்னைக்கே பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கடிதம் கொடுத்தது காங்கிரஸ் உடைய கடிதம் மட்டும் தான் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஆனா அந்த கடிதத்துல என்ன குறிப்பிடுறாரு, நான் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிகா, அப்புறம் அந்த பிரச்சனை அமமுக வேட்பாளர் காமராஜ், எம்எல்ஏ காமராஜ், சோ இவங்க எல்லாருடைய ஆதரவு இருக்குன்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுக்குறாரு. அந்த அவர்தான். அப்ப என்னன்னா, நீங்க கடிதத்துல மட்டும்தான் எனக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவுன்னு சொல்றீங்க ஒழிய, மாற்று கட்சி சேர்ந்தவங்க அவங்க உங்களுக்கு ஆதரவு வச்சு கடிதம் கொடுப்பாங்கல்ல, அதை கொடுக்கவே இல்லை. இப்ப திருமாவளவன் அவர்கள் இன்னைக்குதான் 4 மணிக்கு தான் உங்களுக்கு ஆதரவோட அறிவிச்சு கடிதம் கொடுத்திருக்காரு. ஆனா இவங்க நேற்றே போய் அவங்க கொடுத்த அந்த கோரிக்கை மனுவுல விசிகால எங்களுக்கு ஆதரவு கொடுத்துச்சுன்னு கொடுத்துட்டாங்க. ஆதரவு கொடுத்துச்சுன்னு நீ சொல்றப்பா, விசிகா கொடுத்த கடிதம் தாங்க அப்படின்னு கேட்பார்ல ஆளுநரு. ஆமா. சோ அப்போ இது எல்லாம் சரியா கைட் பண்ணாம விட்டாங்களா, என்ன இஷ்யூன்னு புரியல. ஒருவேளை விஜயே இது இப்படி ஒரு பிரச்சனை கிளம்பிட்டோம், அதாவது விஜய் வஞ்சிக்கப்படுகிறார், விஜய் ஏமாற்றப்படுகிறார்னு ஒரு பீதியை கிளப்பி அதன் மூலமா மக்கள்கிட்ட இன்னும் தனக்கான மதிப்பை உயர்த்திக்க நினைக்கிறாரோ. ஏன்னா இப்ப அவர் இந்த இடத்த நோகாம அடைஞ்சிட்டார். நம்ம அந்த வார்த்தை கடினமான வார்த்தையா இருந்தாலும் உண்மை அதுதான். ஏன்னா பரப்புரை பண்ணல, மக்கள் பிரச்சனைக்கு போய் நிக்கல, எந்த ஒரு இடர்பாடையுமே விஜய் அணுகல. அழகா பரப்புரை அனுமதி வாங்குவாரு, ரத்து பண்ணுவாரு. அனுமதி கொடுக்கணும்னா திமுக என்ன இது பண்ணுது, அடக்குது ஒடுக்குதுன்னு பாரு. அனுமதி கொடுத்துட்டா அவரு அனுமதி கொடுத்துட்டாங்களா, சரி நாளைக்கு லீவுப்பா, அது அனுமதி கழிச்சு போட்டுரு அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு அரசியல்வாதியா விஜய் எங்கேயுமே தெரியல. ரொம்ப ஒரு மோசமான அரசியல்வாதி தான் அவருடைய செயல்பாடு இருந்துச்சு. சோ இந்த மாதிரி நிறைய தவறுகள் விஜய் பக்கம் இருந்துச்சு. அந்த அனுபவமின்மை, அதுக்கப்புறம் நடந்த இந்த குளறுபடியான சூழ்நிலைகள், இது எல்லாமே வச்சு நம்ம கவனிச்சு பார்க்கும்போது விஜய் கிட்ட இன்னும் அந்த அளவு சரியான நபர்கள் இல்லையோ, அவர் கைட் பண்ற அளவு விஜய்க்கு தெரியலன்னா கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவருக்கு அந்த அரசியல் அனுபவம். அப்ப கூட இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னாங்களா, யாருக்குமே அந்த நாலேஜ் இல்லையாங்கிற கேள்விதான் நமக்கு வலிமையா வருது. இதை தாண்டி ஆளுநர் இப்ப ஒண்ணுமே இல்ல, ஈஸியா ஆளுநர் லாக் பண்ணலாம் விஜயா. இந்த குதிரை பேரத்தின் மூலியமா தான் இத்தனை பேரை கொண்டு வந்தாரு, பணம் கொடுத்தா இத்தனை பேர் கொண்டு வந்திருக்காரு. அதனால இது எப்ப வேணா கவிழும், அதனால நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நம்பிக்கை இல்லைன்னு ஆளுநர் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அமமுகவுடைய எம்எல்ஏ காமராஜ் அவர்களை இவங்க அழைச்சிட்டு போய் கார்ல வச்சு கையெழுத்து வாங்கி அந்த கடிதத்தை கொடுத்துருக்காங்க. அந்த கடிதம் கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒஸ்டான பிஹேவியர்னு பாரு. அந்த கடிதத்தை இவங்க பிடிஎஃபா போட்டோ பிடிச்சி அனுப்பி அதை ஒரு மல்டி கலர்ல பிரிண்ட் எடுத்து
அதை கொண்டு போய் கொடுத்திருக்காங்க. சோ அப்போ நீங்க குடித்த கடிதம் நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கும்போது சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட கார்ல வச்சுதான் வாங்கியிருக்கீங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாங்க, பிடிஎஃப் எடுத்துட்டு போய் பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க. ஆமா. இப்ப அது வந்து விஜயோடைய அந்த ஒரு நான் பெரிய ஆளு, நான் போய் இறங்கி போய் திருமாவளவன்ட்ட போய் கம்யூனிஸ்ட போய் நான் போய் பேசுறதா, கம்யூனிஸ்ட கூட முன்னாடி போய் இவரு நிர்மல்குமார் ஃபர்ஸ்ட் போய் பேசி உறுதி வாங்கி பின்னாடிதான் இவரு போய் சந்திக்கிறாரு. முதல் அந்த அணுகுமுறை தவறு. நீ உனக்குதான் வந்து எம்எல்ஏக்கள் தேவை, அவங்களுக்கு உன்னுடைய தயவு 2வது பட்சம் தான். உனக்கு நீ முதலமைச்சர் ஆகணும், நீதான் போய் இறங்கி போய் பேசணும். சோ ஆனா விஜய் வந்து தான் இறங்கி வரல. நாம எவ்வளவு பெரிய ஆளு, நாம இறங்கி போய் ஒரு 2 சீட்டு கட்சி இருக்கிற ஒரு கட்சியை பார்த்து பேசணுமாங்கிற அந்த மேட்டிமைத்தனம் விஜய் கிட்ட நல்லாவே தெரியுது. அவங்க நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் உறுதியா சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த மரியாதையான சந்திப்பே விஜய் நடத்துறாரு. ஆனா அவரு ஆக்சுவலா என்னன்னா தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேசிட்டு நான் நேர்ல வரேங்க, நம்ம ஆதரவு எனக்கு வேணும், நான் நேர்ல வரேன் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போய் நேர்ல உட்காந்து பேசிக்கணும். அதுதான் வந்து ஒரு நாகரிகமா இருக்கும். சோ விஜய் வந்து தான் ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிறதுனால அவரு தன்னை இன்னும் வந்து ஒரு இந்த கடவுள் இமேஜ்லயே அவரே அதை நம்புற மாதிரி தான் நமக்கு தோணுது. சோ இதையெல்லாம் வந்து விஜய் வந்து முதலமைச்சரான பின்னாடியாவது மாத்திக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கோரிக்கை. ஏன்னா இப்ப நமக்கும் அவர் தானே முதலமைச்சர், பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவர் தான் நமக்கு முதலமைச்சர். சோ அப்படி என்னுடைய முதலமைச்சரா இருக்கிறவரு மக்களுடைய பிரச்சனைக்கு இறங்கி காது கொடுத்து அதை போய் பிரச்சனை நின்று சரி செய்யக்கூடிய நபரா இருக்கணுமே ஒழிய நான் வெளியே வர மாட்டேன், நான் மிகப்பெரிய ஆளு, நான் பங்களாவில தான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற நபர்கள் சாதாரண மக்களுடைய வாழ்க்கையால அவங்களால மக்களுக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப எம்ஜிஆர் இவங்க உதாரணம் காட்டுறாங்க. எம்ஜிஆர்லாம் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மக்களோட நின்று இருக்கிறார். அதுபோல ஒரு 25 வருஷம் ஒரு அரசியல இருந்து பயணிச்சவர். அப்ப வந்து எம்ஜிஆரை வந்து நம்ம விஜயோட ஒருபோதும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. சோ இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் விஜய் பக்கம் இருக்கு. இதையெல்லாம் சரி செஞ்சு கொண்டு கூட இருக்கிறவங்களாவது அவரை வந்து சரியா கைட் பண்ணாங்கன்னா குறைந்தபட்சம் அவருடைய ஆட்சி சுமாரான ஆட்சியாவது இருக்கும்னு நம்ம நினைக்கலாம். அதை தாண்டி இப்ப முதல்ல அவர் ஆட்சி அமையமாங்கிறதே கேள்வி இருக்கு. ஆமா, அது நாளைக்கு காலையில தான் தெரியும். நாளைக்கு காலை, ஏன்னா இப்ப வழக்கம் போல இன்னைக்கு காலையில அவர் ஆளுநரை பார்த்துட்டாரு, கடிதம் கொடுத்துட்டாரு. வழக்கமா ஆளுநர் இரவு 8 மணிக்கு மேல ஒரு ட்விஸ்டர் போடுவாரு. அவர் வேற 7 மணிக்கு கேரளா போறேன்னு டிக்கெட் வேற புக் பண்ணி வச்சுக்கிறாரு. என்னப்பா அப்படியா? ஆமாப்பா, செய்தி வருதா? அப்படியும் வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து ஒருவேளை ஆளுநர் அவர்கள் கிளம்பி கேரளா போயிட்டாருன்னா மறுபடியும் என்ன ஆகுதுன்னு சொல்றதுக்கு சூழ்நிலை இல்லை. சோ அந்த மாதிரி நிறைய சிக்கலான சூழ்நிலை தான் தமிழ்நாடு இருக்கு. இந்த சிக்கல்களை சரியா விஜய் ஹேண்டில் பண்ணலங்கிறதும் நம்முடைய குற்றச்சாட்டு. அதெல்லாம் அவர் ஆரம்பத்திலே சரி செஞ்சிருந்தாருன்னா இவ்வளவு இழுபறி போய் வந்திருக்காது. பாப்போம் நாளைக்கு ஆளுநர் ஏதாவது, இன்று இரவு, நாளைக்கு இல்ல இன்று இரவு ஏதாவது ஆளுநர் லிஸ்ட் வைக்கிறாரா இல்ல நாளைக்கு பதவி வைக்கிறாரா என்னன்னு தெரியல. அப்படி பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.